ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனா இல்லம். இது வரைக்கும் வெல்லத்தில் கடலை மிட்டாய் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இப்போது வெல்லத்தில் உதிரி உதிரியான கடலை மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, வறுக்காத வேர்க்கடலை 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்லேயே 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் இப்போது ஜாகரி பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பாகு வெல்லம் யூஸ் பண்ணாதீங்க, டார்க் கலரில் இருக்கும். அதுக்கு பதிலாக லைட் கலரில் இருக்கிற வெல்லத்தை பொடிச்சு இதே மாதிரியே 3/4 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க. உப்பு 2 பிஞ்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன். அரிசி மாவு கடலை தனித்தனியாக பிரிஞ்சு வரலன்னா தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். கடலையை ஒரு கடாயில் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். மேல் தோல் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கங்க. இதை ஒரு 15 மினிட்ஸ் ஆற வச்சு எடுத்துக்கலாம். உள்ளே இந்தளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. இப்போது இதுக்கு தேவையான பாகு காய்ச்சிக்கலாம். வெல்லத்தை ஒரு கடாயில் சேர்த்து 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் நல்லா கொதித்து கெட்டியாக வரணும். ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு வெள்ளைப்பாகை எடுத்து அதில் ஊற்றி பாருங்கள். வெள்ளைப்பாகு தண்ணியில் கரையாமல் சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அமுக்கி பார்த்தா சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் கடலையை சேர்க்கணும். இதுக்கு முன்னாடியே நீங்கள் கடலையை சேர்த்துட்டிங்கன்னா கடலை தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு கிறிஸ்பியாகவே இருக்காது. இப்போது ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன், உப்பு 2 பிஞ்ச் சேர்த்துட்டு கடலையும் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கடலை மிட்டாயில் இந்த ஸ்டேஜ்லேயே இறக்கிடுவாங்க. ஆனால் நம்ம இப்போது கடலை தனித்தனியாக பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வறுத்துக்க போகிறோம். இப்போது கடலை நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்மளோட சுவையான உதிரி உதிரியான கடலை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மோகனா இல்லம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.